Hey guys, நீங்கள் வந்து GRV6 வாங்கியிருக்கீங்க இல்லை GRV6 வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரம் ரோல்ஸு. இந்த லூப்பை வந்து ட்ரம் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிளே பண்ணலாம். Hey guys, welcome to BMDJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். GRV6 சூப்பரான DJ கண்ட்ரோலர். இதில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு பேசிக்காக என்ன இருக்குது நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது, அவுட்புட்ஸ் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், DDJ GRV6 அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து GRV6 அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். நீங்கள் வந்து டிஜேங்கில் ஸ்டெம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு GRV6 வந்து சூப்பரான கண்ட்ரோலர். GRV6ல் ஸ்டெம்ஸுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ஸ்ன்றது இப்போ நிறைய டிஜேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெம்ஸை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸ்டெம்ஸ்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை வர்ச்சுவல் டிஜே, டிராக்டர், சரட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். VMDJ அகாடமி வந்து சென்னையில் பெஸ்ட் DJ அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இங்கே கிராஷ் கோர்ஸ்லேருந்து ப்ரோ கோர்ஸுக்கு டீச் பண்ணுறோம். GRV6க்கு ஸ்பெஷல் கோர்ஸே இருக்குது. ஏன்னா இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்குன்னே ஸ்பெஷல் கோர்ஸே இருக்குது. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் இதை பற்றி சொல்கிறோம். ஏன்னா இது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நார்மலாக நீங்கள் வந்து FLX4 இல்லைனா FLX10 இந்த மாதிரி டிஜிஎஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான். இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. GRV6 இது ஒரு 4 சேனல் DJ கண்ட்ரோலர். ஜாகுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா CDJ 3000 கிளப் ஸ்டாண்டர்ட் DJ கண்ட்ரோலர் ஜாகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா CDJ 3000 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 மாதிரி தான் இருக்கும். ஹாட் கியூஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் FLX4 இல்லைனா FLX10 இந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹாட் கியூஸ் கிடையாது. ஸோ CDJ 3000 யூஸ் பண்ணுற டிஜிஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். FLX4 யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா FLX10 யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து GRV6 கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பேட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ குயிக்காக நம்ம ஹேண்ட் மூமெண்ட் வந்து வராது. இட் வில் டேக் டைம். ப்ராக்டிஸ் பண்ண இது நார்மல் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு DJ கண்ட்ரோலில் CDJ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் வெட்டிங், கார்பரேட் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் கிளப்புக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அவங்க ஐடியா வந்து நீங்கள் எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக அடுத்த லெவலில் ப்ளே பண்ண நினச்சி தான் இந்த ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த GRV6ல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து க்ரூ சர்க்யூட். ஸோ இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இது நியூ ஃபீச்சர். GRV6ல் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு தனி டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கண்ட்ரோல் கூட சேர்த்துட்டாங்க. இது வேறு லெவல். நீங்கள் வந்து சாங்லேயே ரிதம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த க்ரூ சர்க்யூட். ப்ரைஸிங் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன ப்ரைஸிங்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ், சரட்டோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ரெக்கார்ட் பாக்ஸில் 7.0.8 இந்த வெர்ஷனில் இந்த GRV சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.05, 7.03 இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெக்கார்ட் பாக்ஸை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் இதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் உங்களோட சாஃப்ட்வேரில் வந்துடும். அது ஃப்ரீ அப்டேட் தான் உங்களுக்கு. நீங்கள் GRV6 கனெக்ட் பண்ண உடனே GRV6க்கு என்னென்ன தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இது வந்து 4 சேனல் DJ கண்ட்ரோலர். சேனல் 1, சேனல் 2 இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது கலர் ஃபில்டர். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக திருப்பினீங்கன்னா இது வந்து ஃபில்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வேணும்னா இது ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் FLX4 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் அதிலே இருக்குது, அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணலாம். இது ஹெட்ஃபோன் ஆப்ஷன். ஹெட்ஃபோன் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ISO கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெம் ISO ஆக்டிவேட் ஆகும். இங்கே ஸ்டெம்ஸ் இங்கே கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பரான ஆப்ஷனுங்க. ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஹெட்ஃபோன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
இது ஸ்டெம்ஸாக மாறும். ஸ்டெம்ஸ் இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸுங்க. நீங்கள் ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் A9 மிக்ஸில் இருக்கிற மாதிரி இந்த நாப்ஸை இங்கே திருப்பலாம். எஃபெக்ட் செலக்டர் இங்கே இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சேனலுக்கு வேணுமோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அப்புறம் மாஸ்டர். இது வந்து சாம்பிளருக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் ஆஃப். பூத் அவுட்புட் இருக்குது, மாஸ்டர் அவுட்புட் இருக்குது. மாஸ்டர் அவுட்புட்டில் வந்து TRS ஜாக் கொடுத்துருக்காங்க. ஜாக் அவுட்புட்ஸ் இருக்குது. RCAக்கு அடுத்தது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் அவுட்புட் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா XLR. ஹாட் கியூஸில் இங்கே இருக்குது, பேட் எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பேட் எஃபெக்ட்ஸ் ஹாட் கியூஸ் மாத்திரமா நீங்கள் மாற்றிக்கலாம், ஸ்டெம்ஸ் மாற்றிக்கலாம். ஸ்டெம்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டெம்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஜேங்க வந்து ஸ்டெம்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஸ்டெம்ஸ்க்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பீட் ஜம்ப்பு, சாம்பிளரு, ஓகே, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க கீபோர்டு, அப்புறம் எஃபெக்ட்ஸு, பீட் லூப்பு, கீ ஷிஃப்ட், ஓகே, அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரூவ் சர்க்யூட். ட்ரம் ஸ்வாப் என்னென்னா நீங்கள் ஒரு ட்ராக்கை ப்ளே பண்ணுறீங்க, ட்ராக் மேலே வேறு ட்ராக்கை லேயர் பண்ணுறது ட்ரம் ஸ்வாப். ஸோ ட்ரம் ஸ்வாப் கொடுத்துருக்காங்க. இல்லை கேப்சர் ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். சாங்லேருந்து ஒரு ரிதம் மட்டும் வேணும்னா நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு அந்த கேப்சர் பண்ணதை உங்களுடைய ரிதம் ஸ்லாட்டில் போட்டு எப்போ வேணால் ட்ரிகர் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ப்ரீசெட் சாம்பிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி ரெக்கார்ட் பாக்ஸில் ப்ரீசெட் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது யூஸ் பண்ணலாம். ட்ரம் ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ரம் ரோல் வந்து ஒரு எஃபெக்ட். இந்த ட்ரம்ஸை வந்து ரோல் மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரம் ரிலீஸ் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் டிஜே மிக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது பேர் பெடல் எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங்கை ப்ரௌஸ் பண்ணலாம். லோடு இங்கே இருக்குது. லோட் 1 2 3 4 லோடு இங்கே இருக்குது. வியூ, பேக், நார்மலாக நீங்கள் வந்து எல்லா டிஜே கண்ட்ரோல் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ லூப் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. 2 லூப்பு, ஸ்லிப்பு, குவான்டைஸு, அப்புறம் இது வந்து மெமரி கால்ஸ் இங்கே இருக்குது. டெக் ஆப்ஷன்ஸு, ஷிஃப்ட் ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸோட விண்டோ ஓப்பன் ஆகும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நார்மல் எஃபெக்ட்ஸில் இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகும். க்ராஸ்பேட் இங்கே அசைன் பண்ண முடியாது, ஆனால் சாஃப்ட்வேர் அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து பவர் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்ட் பண்ணும்போது பவர் தேவைப்படும். மொபைல் இல்லைன்னா டேரெக்டாக இங்கே வந்து லேப்டாப் கொடுத்துக்கலாம். பூத் அவுட்புட் RCA கொடுத்துருப்பாங்க. RCA பூத் அவுட்புட் இருக்குது. மாஸ்டர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா RCA இருக்குது. ஜாக் அவுட்புட்ஸ் இருக்குது. இது சூப்பராக இருக்கும். இதை விட இது பெட்டராக இருக்கும். இந்த அவுட்புட் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒரு மைக் கூட கெயின். இதுதான் வந்து அவுட்புட்ஸ். ஹெட்ஃபோன் வந்து பிக் ஜாக், ஸ்மால் ஜாக் ரெண்டுமே வந்துடும். ஹெட்ஃபோன் லெவல், மைக் லெவல் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக் லெவல் ரெண்டுமே ஹெட்ஃபோன் லெவல். ஓகே, ஸோ இது எல்லாமே ஹாட் கியூஸ் லைனாக கொடுத்துருக்காங்க. ஹாட் கியூஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இதோட ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி ட்ரம் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரம் ஸ்வாப் யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரம் ரோல் யூஸ் பண்ணணும், எல்லாமே VMDJ அகாடமியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் GRV6 வாங்கியிருந்தீங்கன்னா VMDJ அகாடமியில் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். சாங்ஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறது, ஸ்டெம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஸ்பெசிஃபிக்காக அந்த சப்ஜெக்ட் மட்டும் கவர் பண்ணுவோம். ஸோ ட்ராக் லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ரெட் லைட் மட்டும் தான் வரும், ட்ராக் இண்டிகேஷன். அதாவது ட்ராக் வந்து மூவ் ஆகிறது மட்டும் பார்க்கலாம். இது வந்து BPMல எதுவுமே வராது. இது வந்து மாஸ்டர் கியூ, பீட் எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது. பிச் ஃபேடர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, பட் ஓகே. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 84,000. இந்த ப்ரைஸஸ் மாறலாம், இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் என்ன பொறுத்த வரைக்கும் 100% வர்த்தாக இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த லூப்பை வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த லூப் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா சாங்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப் வந்து சேவ் ஆகிருக்கு. நான் எந்த ட்ராக் போட்டாலுமே அந்த ட்ராக் கூட சேர்த்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். இது வந்து வேறு லெவல்.
இப்போ டிஜேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து லைவ் மிக்சிங் சூப்பரான ஃபீச்சர். இது கேப்சர், இது வந்து பேங்க்ஸ், இங்கேயும் பேங்க்ஸ் இருக்குது. 4 பேங்க் இருக்குது. இந்த ரிதமை மாற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான ரிதமை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்வாப் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்வாப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஜேஸ் 2 ட்ராக்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்களா, இது கேப்சர் பண்ணிட்டு நீங்கள் வந்து லேயராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் கேப்சர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். இல்லை ஒரே நேரத்தில் 4மே வந்து கேப்சர் பண்ணலாம். இங்கே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரே நேரத்தில் 4மே ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், இல்லை 4மே ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சூப்பரான ஒரு டிஜே கண்ட்ரோல். இதில் ஒன்றே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இன்புட் கொடுக்க முடியாது. உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இன்புட் கொடுக்க முடியாது. இன்புட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ எல்லாமே அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ட்ரம் ரோல்ஸு. இந்த லூப்பை வந்து ட்ரம் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிளே பண்ணலாம். ஸோ இதில் நிறைய சாம்பிள்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேங்க் 1, பேங்க் 2 இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேப்சரை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகும். இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் மிக்ஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் காம்பினேஷனாக பண்ணலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குன்னா, இங்கே டிஸ்கவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஸ்கவர் என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து வீடியோ சொல்லியிருக்கேன். ரெக்கார்ட் பாக்ஸில் சஜஷன் ட்ராக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குன்ற அந்த சஜஷன் ஆப்ஷன் தான் இங்கே டிஸ்கவரி பட்டனாக கொடுத்துருக்கான். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ளே பண்ணுற ட்ராக்கு எந்த ட்ராக் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் நீங்கள் சஜஷன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ராக் ப்ளே பண்ணுறீங்க, அடுத்த ட்ராக் என்ன ப்ளே பண்ணணும்னு தெரியலனா இந்த டிஸ்கவரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கவரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணுற ட்ராக் ஈக்குவலாக ஒரு ட்ராக் அது ஏஐ மூலமாக அதுவே எடுத்து கொடுக்கும். இதுதான் இந்த ஆப்ஷன். இந்த டிஸ்கவரி ஆப்ஷன் இதில் தான் வந்து புதுசு. டிஸ்கவரி ஆப்ஷன் புதுசு தான். இது வந்து ட்ரம் ரிலீஸு. கிரியேட்டிவ் ஸ்டஃப் இதெல்லாமே வந்து கிரியேட்டிவ் ஸ்டஃப். ஜஸ்ட் நார்மலாக ட்ராக்ஸ் ஜஸ்ட் ரெகுலராக ப்ளே பண்ணாமல் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சாங்கை மட்டும் ப்ளே பண்ணாமல் நீங்கள் சாங் மேலே லேயர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே காமன் ஃபீச்சர்ஸ் தான். இதில் ஸ்பெஷல்னா இந்த ஒரு கான்செப்ட் தான். இது வந்து ஸ்பெஷலான கான்செப்ட். நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் இருக்குது. இது மட்டும் கற்றுட்டு போயிடலாம். நீங்கள் அதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதோட நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில் கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ராடில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கண்ட்ரோல் வாங்கிட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்.